சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நீலகண்டன் என்ற ஒரு மகான் ஓர் அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தார். அவர் அஷ்டமா சித்திகளையும் வசப்படுத்தியிருந்தார். அதோடு அக்காட்டின் 8 திசைகளிலும் உள்ள அஷ்டமா நாகங்களையும் தன் கட்டளைக்கு அடிபணியுமாறு வசியப்படுத்தியிருந்தார். அவர் தன் ஞான திருஷ்டியின் மூலம் தன் இறுதி நாட்கள் நெருங்குவதை உணர்ந்து அஷ்ட நாகங்களையும் தன் அஷ்ட சக்திகளையும் சேர்த்து 8 மாணிக்கங்களாக மாற்றி மறைத்து வைக்கின்றார். இனி வரும் கதைகளை பார்க்கலாம். அஷ்டநாகங்களே, என் முன் வாருங்கள். அஷ்டநாகங்களும் அவர் முன் தோன்றி அவரது கட்டளைக்காக காத்து நிற்கின்றன. அஷ்டநாகங்களே, இது நாள் வரை எனது கட்டளைக்கு அடிபணிந்து பல நற்காரியங்களை செய்து வந்தீர்கள். ஆனால் எனது இறுதி நாட்கள் நெருங்கிவிட்டது. எனவே அபூர்வ சக்திகள் நிறைந்த உங்களை கயவர்கள் கண்ணில் படாமல் மறைக்க விரும்புகின்றேன். ஐயா, தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். நான் எனது யோக பயனால் பெற்ற அஷ்டமா சித்திகளையும் உங்களுக்கு அளிக்கின்றேன். அதனால் உங்கள் அபூர்வ சக்திகளுடன் அஷ்டமா சக்திகளும் சேர்ந்து உங்களை பெரும் சக்தி கொண்ட அஷ்டமா நாக மாணிக்கங்களாக மாற்றி தீயவர்களின் கண்களில் படாமல் இரகசியமாக மறைத்து வைக்கின்றேன். நல்லதொரு தருணம் வரும்பொழுது உலக மக்களின் நற்காரியங்களுக்காக உங்கள் சக்தி பயன்படட்டும். மகான் ஓர் மந்திரம் உச்சரித்து 8 நாகங்களையும் நாக மாணிக்கங்களாக மாற்றி மறையச் செய்கின்றார். அதோடு அந்நாகங்கள் பற்றிய இரகசியங்களை குறிப்புகளாக தாமிரப்பட்டயங்களில் எழுதி வெவ்வேறு இடங்களில் மறைத்து வைத்துவிட்டு இவ்வுலகத்தை விட்டு பிரிகின்றார். தற்காலத்தில் நந்தபுரி கிராமத்தில் திடீரென ஒரு பெருவெள்ளம் ஏற்படுகின்றது. அவ்வெள்ளத்தில் ஒரு மரப்பெட்டி ஆற்றில் அடித்து வருகின்றது. அது அவ்வூரில் உள்ள பால்பாண்டி என்ற பேராசைக்காரனிடம் கிடைக்கின்றது. என்னது இது? வெள்ளத்தில் ஏதோ ஒரு பெட்டி மாதிரி மிதந்து வருதே, என்னவா இருக்கும்? பால்பாண்டி இவ்வாறு பேசிக்கொண்டே அப்பெட்டியை எடுத்து திறக்க முயற்சிக்கின்றான். ஆனால் அவனால் அப்பெட்டியை திறக்க முடியவில்லை. எனவே அவன் அவ்வூரில் ராகவன் என்ற வரலாற்று ஆசிரியரிடம் உதவி கேட்டு செல்கின்றான். வா பால்பாண்டி, என்ன அதிசயமா இவ்வளோ தூரம்? விஷயம் எல்லாம் நீ வரமாட்டியே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, வயலில் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால உங்களை சந்திக்க முடியல, வேற ஒன்றும் இல்லை. சரி பாண்டி, வா. இப்போ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க? ஐயா, வெளியில வேணாம், வாங்க உள்ள போய் பேசலாம். ஐயா, இந்த பெட்டி ஆத்துல வெள்ளத்துல மிதந்து வந்தது. எடுத்து திறக்கலான்னு பார்த்தேன், ஆனா என்னால முடியல. பார்க்க ரொம்ப பழைய கால பெட்டி மாதிரி இருந்தது. அதனாலதான் ஐயா உங்களை தேடி வந்திருக்கேன். ஆமாம் பாண்டி, இந்த பெட்டியை பார்த்தா ரொம்ப பழைய கால பெட்டி மாதிரி தான் இருக்குது. இந்த மேஜை மேலே வெய்யும் பார்க்கலாம். ராகவன் அந்த பெட்டி முழுவதையும் பார்த்துவிட்டு அதன் மேல் பகுதியில் ஏதோ எழுதி உள்ளதை உற்று கவனிக்கின்றார். பாண்டி, இது ஏதோ விவகாரமாக தெரியுதுப்பா. பெட்டிக்கு பூட்டு எதுவும் இல்லை, ஆனால் திறக்க முடியல. இதில் எழுதியுள்ள வாசகங்கள் ஏதோ புதிர் போல் தெரியுது. இந்த புதிரை தீர்த்தாதான் இந்த பெட்டி திறக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, என்ன சொல்றீங்க? புதுரா? கொஞ்சம் படிங்களேன் பார்க்கலாம். பாண்டி, இது பழங்கால எழுத்துக்கள், கொஞ்சம் பொறு படிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஏதோ விவகாரமாக தெரிகிறது. அதனால் நாம் விஷயம் தெரிஞ்ச யாரையாச்சும் கூட சேர்த்துக்கொள்வது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராகவன் பெட்டியின் மீது எழுதியுள்ளதை படிக்கின்றார். திக்கெட்டும் அதிசயம், தீராத பொக்கிஷம் திறந்திட நாதன் குடியிருக்க அவன் கண்டவனி குடைபிடிக்கும் 32 கோட்டையினை 4 சமர்ப்பிப்பாயாக. ஐயா, இது எனக்கு சுத்தமாக புரியல. ஆமாம் பாண்டி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாம் ஆன்மீக ஞானம் உள்ள யாரையாச்சும் சந்தித்து இதுக்கு நம்ம விடை கேட்கலாமா? ஐயா, அழகாபுரி கிராமத்தில் இருக்கிற கங்காதரன் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட உதவியாளன் ஹரிய சந்திச்சா நமக்கு இதுக்கு உண்டான சரியான விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரியான யோசனை பாண்டி. அவன் தான் நமக்கு சரியான ஆள். ஆனால் நமக்கு அவன் உதவ முன் வருவானா? ஐயா, வாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம். இருவரும் ஹரியை பார்க்க பெட்டியுடன் அழகாபுரி கிராமம் நோக்கி செல்கிறார்கள். ஐயா, இது என்ன திடீர் மாற்றம்? ஆமாம் பாண்டி, இது ஏதோ அமானுஷ்யமாக தான் தெரியுது. இந்த பெட்டிக்குள்ள ஏதாச்சும் விவகாரமா இருக்குமோ? பாண்டி, எனக்கு கூட அப்படி தான் தெரியுது. இந்த பெட்டிக்குள்ளே இயற்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு பொருள் இருந்து அது நம்ம கையில் கிடைச்சா
நாம தான் இருக்கிறதுலே பெரிய பணக்காரர்கள் பாண்டி. நீங்கள் சொல்கிறதா சரிதான் ஐயா, ஆனால் உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியலையே. ஐயா, நடக்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு. வேணும்னா நாளைக்கு நம்ம இந்த பெட்டியை எடுத்த இடத்துல திருப்பி விட்டுடலாமா? பாண்டி, பயப்படாத. இந்த பெட்டி நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வருது. இந்த பெட்டியை நம்ம சாதாரணமாக விட்டுட முடியாதுப்பா. திடீரென அருகில் உள்ள மரத்தடியிலிருந்து ஒரு பாம்பு சீரும் சத்தம். இருவரும் திரும்பி பார்க்கிறார்கள். ஐயா, பாம்பு! பாண்டி, பதறாத, அமைதியாயிரு. இந்த பாம்பு நமக்கு ஒன்றும் தொல்லை தராது. இது ஏதோ நமக்கு அறிகுறி மாதிரி தெரியுது. ஐயா ஐயா, இப்போ அங்கே பாம்பு இல்லை, அது வேற மாதிரி தெரியுது. பாண்டி, நாம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளே நுழையிறோன்னு தோணுது. ஒரு காலத்தில் இந்த காட்டை நாகங்கள் காவல் காத்து வந்ததா ஒரு கதை இருக்கு பாண்டி. ஐயா, இப்படி மழை பெஞ்சா நம்ம அரிய பார்த்துட்டு எப்படி திரும்பி வீட்டுக்கு வர்றது? ரொம்ப கஷ்டமா இருக்காது? பாண்டி, நம்மளால் இந்த அமானுஷ்யத்திலேருந்து வெளியே வரவே முடியாது. அதனால ஹரியை பார்த்தே ஆகணும் பாண்டி. பாண்டி, இது ஏதோ அதிசயத்தின் ஆரம்பம் போல இருக்கு. அநேகமாக நம்ம பயணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, இந்த பெட்டியால நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எனக்கு உள்மனசு சொல்லுது ஐயா. இது வெறும் பெட்டி இல்லை பாண்டி, இதுக்குள்ளே ஏதோ அதிசயம் இருக்கு. ஐயா, ஏதோ சத்தம் கேட்கல? இல்லை பாண்டி, அநேகமாக நம்மளை சோதனை செய்ய வந்த சத்தமாக தான் இது இருக்கும். பயப்படாமல் நம்ம முன்னேறி போகலாம், வா. ஐயா, இப்போ கேட்குற சத்தம் நமக்கு நிஜமாவே கேட்குதா அல்லது என் மனசுக்கு மட்டும் கேட்குதான்னு தெரியல. இது வெறும் சோதனை தான் பாண்டி. அநேகமாக இந்த பெட்டி நம்ம 2 பேரோட வாழ்க்கையே மாற்றப் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் பாண்டி. பாண்டி, இது ஏதாச்சும் வழிகாட்டியாகவோ அல்லது நமக்கு தரப்படுற எச்சரிக்கையாகவோ இருக்கலாம். பாறையில் எழுதியுள்ள வரிகளை ராகவன் படிக்கின்றார். நீ அதிசயத்தை அடைய விரும்பினால் உன் பயத்தை கடந்து போ, இல்லையெனில் இந்த பயணமே உனது இறுதி. ஐயா, இந்த பெட்டி ஏதோ நம்ம உயிரையே வாங்கிடும் போல இருக்கே. பாண்டி, இந்த வரிகளை படிக்கும்போது இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அதிசய பொருளுக்கு இருக்கிற பாதுகாப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னதான் இருக்கும் அந்த பெட்டிக்குள்ள?